மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறீங்களா யாராவது? ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஒரு அலையிலையா சொல்லலாமா? இலக்கு, கோல். பக்கத்தில் கேளுங்களேன், உங்களுக்கு ஏதாவது கோல் இருக்கான்னு கேளுங்களேன். பக்கத்தில் கையை பிடிச்சி, பக்கத்தில் கையை பிடிங்களேன். குஷ்டெல்லாம் வருது. பக்கத்தில் கையை பிடிச்சி, உங்களுக்கு பக்கத்தில் கையை பிடிங்களேன். உங்களுக்கு சத்தமா, உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது இலக்கு இருக்குதா? சில பேர் அப்படியே திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரியே பார்க்குறீங்க. அதாவது என் செய்தியை முன்னாடியே பாஸ்டர் மூலமாக ஆண்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அதனால தான் ரொம்ப தைரியமாக பேசுகிறேன். நம்ம வாழ்க்கையில் அப்படியே சும்மா அப்படியே வாழ்ந்து அப்படியே கடந்து போகக்கூடாது. ஒரு கோல் இருக்கணும், ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு இலக்கு இருக்கணும். இந்த 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 மந்தையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடு மாடெல்லாம் இருக்கும். அதுவும் பெரிய மந்தைன்னா நிறைய மாட்டு மந்தையாக இருக்கட்டும், ஆட்டு மந்தையாக இருக்கட்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பட்டின்னு சொல்லுவாங்க. அதை திறந்து விட்டோன்னே குடுன்னு அதை எங்கே போடணும்னா, அதை எந்த பக்கமாக கைட் பண்ணுறாங்களோ அது நேராக அங்கே போகும், மேயும். சாயந்தரம் வரைக்கும் மேயும். நடுவில் எங்கன்னா தண்ணி கிடச்சுன்னா தண்ணி குடிக்கும். திரும்பி அங்கேருந்து விரட்டினா கடன்னு திரும்பி அது வரும்போது அங்கே ஏதாவது கழனி தண்ணி ஏதாவது வச்சுருப்பாங்க, அதை குடிக்கும். திரும்ப உள்ளே போகும், அதை அடைப்பாங்க. ஆனால் இப்பேற்பட்ட மந்தைக்கே பரவாயில்ல, பால் கறக்கிற, குட்டி போடுற ஏதாவது ஒரு இலக்கு இருக்குது. ஆனால் இந்த மனித வாழ்க்கை மட்டும் பாருங்களேன், ஒரு கோலும் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. அது பாட்டு பிறந்தது, அது பாட்டு வளர்ந்தது, படிக்க வச்சாங்க, படித்தது, காலேஜ் போனாங்க, காலேஜ் போச்சு, அப்புறம் கல்யாணம் பண்ணாங்க, அப்புறம் பிள்ளை பிறந்தது, அப்புறம் திரும்பி அந்த பிள்ளை படிக்க வச்சாங்க, அப்புறம் அந்த பிள்ளை வளர்ந்தது, அப்புறம் அந்த பிள்ளை படித்து முடிச்சது, அதுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு. இதெல்லாம் வாழ்க்கையா? பக்கத்தில் கேளுங்க, இதெல்லாம் வாழ்க்கையா? பக்கத்தில் கேளுங்க, இதெல்லாம் வாழ்க்கையா? இதுக்கே கஷ்டமா இருக்கு பாஸ்டர். ஆனால் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. இங்க உலகத்துல மனிதனா பிறந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு இலக்கு இருக்கணும், ஒரு கோல் இருக்கணும். ஏன்னா அதனாலதான் உங்களை என்னையும் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. இல்லப்பா சரி, ஏதோ எல்லாரும் கூப்பிட்டாங்க, இயேசுநாதரை கூப்பிட்டாங்க, நானும் வந்துட்டேன் அப்படின்னா இல்லை. வாட் இஸ் மை கோல்? என் வாழ்க்கையில் என்ன இலக்கு இருக்கு? நான் இந்த இலக்கை 3 விதமாக பார்க்குறேன். ஒன்று, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை நான் உதாரணம் யோசிப்பை தான் யோசித்து பார்க்குறேன். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவருக்கு ஒரு நல்ல ஒரு தரிசனம் கொடுத்துருந்தார். இல்லையா? நம்ம எல்லார் வீட்லேயும் 5 விரலாம் ஒன்றா இல்லை, ஆனால் ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு வேலை இருக்குது. இந்த 5 விரல் பார்த்துருக்கீங்களா? யாருக்கெல்லாம் 5 விரல் இருக்கு? கை காமிங்க பார்ப்போம். சண்டே ஸ்கூல் எடுக்கிற மாதிரியே எடுக்கிறாரு. இந்த 5 விரலுக்கு 5 கதை இருக்குதுங்க. ஒன்று இல்லாமல் ஒன்று கிடையாது. இந்த கட்டை வரல சொல்லுமா, நான் தான் எல்லாத்துலையும் யார் முக்கியமான ஆள். நீங்கள் வேணால் இந்த கட்டை வரல் இல்லாமல் ஏதாவது எழுதி பாருங்க, செஞ்சு பாருங்க, ரொம்ப கஷ்டம். இந்த விரலை மோதிர விரல்னுவாங்க, அதிகாரம். இந்த விரல் நடுவில் வந்து சொல்வார், நான் தான் நடுவில் இருக்கிறேன், ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னு. இந்த கடைசி அந்த சுண்டு விரல் ஒன்று இருக்குது பாருங்க, அது அதை விட பயங்கரம். நான் ஆள் தான் பார்க்க சின்னது, ஆனால் நான் ரொம்ப முக்கியமான ஆள். ஒரு சாதாரண விரலுக்கே ஒரு நோக்கம் இருக்குன்னா, இவ்வளோ பெரிய மனுஷன் நம்ம பிறந்து வாழ்ந்து அப்படியே உலகத்தான போல வாழ்கிறதுக்கு இல்லை, நமக்கு ஒரு வாழ்க்கையில் இலக்கு இருக்கணும். ஏதாவது ஒரு கோல் இருக்கணும், ஏதாவது ஒன்று செய்யணும். சில பேருக்கு சமைக்கிறதே பெரிய கோல். காலையில் கிச்சனில் போனால் என்ன சமைக்கிறது, இது பெரிய மண்டை காய்ச்சலான விஷயம். உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது எல்லாமே காலையில் சாப்பிட்டோன்னு கதை முடிச்சு போயிடும். ஆனால் அதை தாண்டி வாழ்க்கை முடிகிறதுக்குள்ள ஒரு பெரிய இலக்கு வேணும். இல்லையா? கடந்த 2 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இலங்கையில் ரொம்ப சுகம் இல்லாமல் போயிட்டாங்க. நான் ஒரு போன வாரமே அவரோட ஆன்லைனில் அவர் சர்வீஸ் பார்க்கும்போது அவர் உட்காந்து பிரசங்கம் பண்ண மாட்டார், நல்லா நின்று ஜைஜாண்டிக்காக இருப்பார். அவருக்கு வயசு என்ன தெரியுமா? 85 வயசு.
அவர் நடந்தார்னா நாங்கள் பின்னாடி ஓடி தான் வருவோம். கிரிக்கெட் விளையாடுவார், செம்ம ஆக்டிவ். கார் எடுத்தால் மின்னல் வேகத்தில் தான் போகும், அவ்வளோ பறப்பார். நாடு விட்டு நாடெல்லாம் சாதாரண பக்கத்து மாதிரி பண்ணிட்டு போவார். திடீர்னு இந்தியாவுக்கு வந்துட்டு கூப்பிடுவார், ஜேக்கப் எங்கே இருக்கிற, உன்னை பார்க்கணும், எனக்கு கூட வெளியே போகணும் வா அப்படின்வார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா 85 வருஷம் வயசு மாதிரியே இருக்காது. ஆனால் அவர் போன வாரம் சுகம் இல்லைன்னொன்னே உண்மையாக மனசாக பதறிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனாங்க, பார்த்தாங்க. இந்த 2 நாளாக அவரை பற்றி கேட்டுனே இருக்கிறதா வேலையாக இருக்குது. ஏன்னா நல்ல 60 சபை கட்டியிருக்கார். எத்தனை சர்ச் கட்டியிருக்காரு? இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் மட்டும் 60 சர்ச் கட்டியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 3 ஸ்கூல் ரன் பண்ணுறார். சும்மா இல்லைங்க, அவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி, அந்த பிள்ளைகளுக்கு குழந்தை பிறந்த, அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி, அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்த்துருக்கிறார். ஒரு அலையிலே சொல்ல மாட்டேறீங்களே. குடும்பத்தை அழகாக நடத்தி இருக்கிறாரு, ஸ்கூல் நிர்வாகம் அழகாக பண்ணுறாரு. இத்தனை சபைகள் இல்லாமல் மெயின் சபை ஒன்று இருக்குது யாழ்ப்பாணத்தில், பெரிய சபை. அந்த சபையை அவ்வளோ அழகாக நிர்வாகம் பண்ணுறார். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரு 85 வருஷம் மனுஷன் இன்னைக்கு உண்மையாகவே அவர் படுத்துட்டாரு உட்காந்துட்டாருன்னும் போது அதை ஜீரணம் பண்ணவே முடியல. ஏன்னா வாழ்க்கையில் அப்படி ஒரு இலக்கு. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று இருக்கா? யாருக்காவது கோல் இருக்கா? எனக்கு இதான் பாஸ்டர் கோல். சில பேர் தூங்குறதே கோலாக இருக்கும், விடிய விடிய தூங்குற கேஸ். அதெல்லாம் எங்கிறத பிடிச்சிட்டு வராருன்னு தெரியல ஆண்டவர். உண்மையாகவே அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது சில பேர் சாப்பிட்றதே வாழ்க்கையில் இலக்காக இருக்கும். நேற்று காலையில் செஞ்சதை மதியானம் சாப்பிடக்கூடாது, மதியானம் செய்கிறத நைட்டு சாப்பிடக்கூடாது, இப்படிலாம் கோல் இருக்குது. சில அம்மா சாட்சி சொல்கிறாங்க, சண்டே இந்த டிசம்பர் மாதத்தில் சாட்சி வரும். என்னன்னா 52 வாரமும் ஒவ்வொரு வாரமும் கட்டின புடவையை மீண்டும் கட்டாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். அப்படின்னா என்ன? ஒரு சரணா ஸ்டோரே உள்ள வச்சிருக்குது வீட்டில். இப்படிலாம் நிறைய பேர் கோல். ஆனால் உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முக்கியமானது, நம்மளை படைச்ச ஆண்டவர் நமக்கு ஒரு இலக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையில் அதே மாதிரி குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக குடும்பத்திலேயும் ஒரு கோல் இருக்கணும். சில பேருக்கு வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகணும், அது கூட பரவாயில்ல, அது கூட நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன், அது கூட பரவாயில்ல. அதுக்காக ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்களே, குட். ஏதாவது ஒன்று இருக்கணும். அப்படியே அப்படியே சாப்பிடுவோம், அப்படியே வாழ்வோம், அப்படியே வர வருமானத்தை அப்படியே துணி வாங்குவோம். அது எனக்கு அது ஒன்று தான் புரியவே இல்லை. அது ஏன் அது வருஷம் முழுக்க 365 நாள் அது எப்படி ட்ரெஸ் வாங்க கடைக்கு போகிறாங்கன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். 12 மாதமாக ஜவுளி கடைக்கு போகிறது, இதெல்லாம் ஒரு இலக்கா? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? முன்னெல்லாம் என்னைக்கோ ஒரு நாள் தான் ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். இப்போ 52 வாரமும் ஹோட்டல் சாப்பாடு இல்லாமல் வாழ முடியல. நான் நிறைய பேர் மூஞ்செல்லாம் மாறுத. ஒரு காலத்தில் என்னைக்கோ ஒரு நாள் நம்ம எங்கன்னா வெளியே போகணும், டைம் ஆயிருச்சு, லேட் ஆயிருச்சு, வேற வழி இல்லாமல் ஹோட்டலில் சாப்பிடுவோம். இப்போ அப்படி கிடையாது, ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காகவே வெளியே போகிற கும்பல்லாம் இருக்குது. நான் ரீசெண்டாக ஒரு கேன்சரில் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரிக்கு ஜோம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. 4th ஸ்டேஜ், 4வது ஸ்டேஜ். யார் அவங்கன்னு பார்த்தா நர்ஸ், சீனியர் நர்ஸ். நைட்டு டியூட்டி முடிச்சு போகும்போது லேட் ஆகிடுன்னு சொல்லி தினைக்கு நைட்டில் ஹோட்டல் சாப்பாடு, இந்த ஃப்ரைட் ரைஸு அது இதுன்னு சாப்பிட்டு கடைசியில் அவங்களோட அந்த அந்த இறப்பை பக்கத்தில் நல்ல ஒரு கட்டி ஃபார்ம் ஆகி கடைசியில் அது அப்படியே அவங்களுக்கு கேன்சர் ஆகி 4வது ஸ்டேஜ். எவ்வளோ கீமோ கொடுத்தோம், எவ்வளோ முடித்தும் முடியல. 2 குழந்தைங்க உண்மையாகவே அவங்களோட வாழ்க்கை ரொம்ப பரிதாபமாக இன்னைக்கு இறந்தும் போயிட்டாங்க. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரு குடும்பம்னா ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு இதில் நான் நல்ல ஒரு முக்கியமான ஒரு ஆளை யோசிப்பேன். யாருன்னா கொர்நேலியு தான். வசனம் சொல்லுது, அவரும் அவருடைய குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து கர்த்தரை சேவித்தார்கள். அல்லேலூயா. அந்த அந்த இலக்கு, ஒரு ஃபேமிலிக்குள்ள அந்த கோல் இருக்கணும். என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துறேன்? கடன் இல்லாமல் நடத்தணும். சொல்லுங்க, கடன் இல்லாமல் நடத்தணும். சத்தமாக சொல்லுங்க, கடன் இல்லாமல் நடத்தணும். ஆமாம், ரொம்ப முக்கியம். என்னை யாராவது கேட்டாங்கன்னா, கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆகுது, என்ன வாழ்க்கையில் சாதிச்சிருக்க? சொந்த வீடு வாங்கியிருக்கியா? இல்லை. அப்போ என்ன சாதிச்சிருக்க? 5 பைசா கடன் இல்லாமல் வாழ உதவி செய்திருக்கிறார். கைகளை தட்டி ஏசப்பாக்கு நன்றி சொல்லலாமா? தலையில போனாலும் கடன் வாங்க மாட்டேன், எவ்வளோ பிரச்சனை ஆனாலும் கடன் வாங்க மாட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இருந்தா என்ன இருக்குதோ சாப்பிடுவோம், இல்லையா கஞ்சும் துவையலும். ஆமென். சத்தமா
இந்த சொந்தக்காரன் வீட்டுக்கு போகணும், மொய் வைக்கணும், மொய் வைக்கலைன்னா மானம் போயிடும், இந்த கதையெல்லாம் கிடையாது. என்கிட்ட என்ன இருக்குதோ அதுதான் மொய். ஆமென். அந்த அவன் முன்னாடி என் கௌரவம் போயிடும், இவன் முன்னாடி என் கௌரவம் போயிடும். அடுத்தவன் கௌரவத்துக்காக மொய் வச்சு கடன் வாங்கி கடன் மேல கடன் பட்டு அப்படி செய்யணும்னு அவசியமே கிடையாது. அல்லேலூயா. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. 2 பிள்ளைகளுக்கும் இது வரைக்கும் பர்த்டே அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் ஆனால் இந்த கடன் வாங்கிலாம் கிடையாது. இருந்தா நல்லா எல்லாருக்கும் சாப்பாடு, இல்லையா வெறும் கேக் கட்டிங். பிறந்த நாள் யாருக்கு? குழந்தைக்கு தான் பிறந்த நாள். அதே மாதிரி பிள்ளை பெரியவள் ஆகிட்டா சடங்கு வைக்கணும், அது வைக்கணும், இது வைக்கணும். இது வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது பாப்பா பெரியவனாது, யாருக்குமே தெரியாது, தெரியணும் அவசியமும் கிடையாது. ஆமென். அதெல்லாம் பயங்கரமான ஒரு வருமானம். கேட்டால் அவங்க வீட்டுக்கு நான் 1001 ரூபா வச்சேன், அவங்க எனக்கு கட்டாயம் 1001 ரூபா வைக்கணும். இது என்ன கதை எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க எனக்கு 1 சவரன் நகை போட்டாங்க, அதனால அவங்க எனக்கு பதில் நான் போட்டேன், அதனால திரும்பி அவங்க எனக்கு 1 சவரன் போட்டணும். இது நானே இப்போ கடையில் போய் வாங்கிட்டு வந்துடலாமே. இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஒரு அம்மா சாட்சி சொல்லுது, என் பொண்ணு பெரியவளான போது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் வருமானம் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எனக்குலாம் சம ஆத்திரம். குடும்பம், இதெல்லாம் குடும்பமாங்க? இதுவாங்க வாழ்க்கை? இதுவா ஜீவியம்? சில பேர்லாம் வீட்டை கல்யாணம் நடத்தும் போது அந்த கல்யாணம் ஆகிற தம்பதிகளை ஆரம்பிக்கும் போதே அவனை கடங்காரனாவே ஆரம்பிக்கிறது. அதுக்கு பாவம் ஒரு நிம்மதியாக ஒரு கடனு கூட போக முடியாது. ஏன்னு கேட்டால், ஐயோ அடுத்த வாரம் இஎம்ஐ கட்டணும், அப்புறம் இந்த கடனை கட்டணும், இந்த கடனை கட்டணும். அப்படிலாம் கடன் வாங்கி யாருங்க கல்யாணம் பண்ணலன்னு யாருங்க அடிச்சது? என் கல்யாணம்லாம் மறக்கவே மாட்டேன். தெளிவாக சொல்லிட்டேன், ஆண்டவரே கொடுத்தா பிரியாணி சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன், இல்லை டீ பிஸ்கெட், கதை முடிஞ்சது. என்னை யாருமே கேள்வி கேட்க முடியாது. கல்யாணத்துக்கு கரெக்டாக 15 நாள் வரைக்கும் ஹால் மட்டும் புக் பண்ணியாச்சு, பத்திரிக்கை அடித்தாச்சு, சாப்பாடெல்லாம் ஒன்றுமே அரேஞ்ச் பண்ணல. எங்கள் பொண்ணு வீட்டிலேருந்து கேட்டுனே இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நீங்கள் உங்கள் ரிசப்ஷனை பார்த்துங்க, நான் கல்யாணத்தை நான் பார்த்துக்குவேன். கல்யாணம் ஏன் செலவு, ரிசப்ஷன் அவங்க ஊரில் வச்சுக்கிறாங்க, உண்மை செலவு. அப்போ இங்கே என்ன பண்ணோம், பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நிற்கணும் அமைதியாக, அது மேலே எதுவும் சத்தமே போடக்கூடாது. கல்யாணத்துக்கு அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது, தம்பி ஒரே மண்டபத்தில் 2 கல்யாணம் வச்சிருக்கியான்னு ஃபோன் பண்ணுறாங்க. எனக்கு மண்டை காஞ்சிருச்சு, ஓட்டமாக ஓடி போய் பார்த்தா சாயந்தர கல்யாணம். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹால். நான் என்ன பண்ணிட்டேன்னா 22/6/2009 போடுறதுக்கு பதில் அங்கே உள்ள பதிவு பண்ணும்போது 7ஆம் மாதம் போட்டேன். பத்திரிக்கை வந்து 22/6/2009. போய் பார்க்குறேன், எல்லாம் 2 வந்து நிற்குது. 2 மியூசிக்கு, 2 சாப்பாடு, எல்லாம் 2. அப்புறம் அங்கே பக்கத்தில் இந்த சிஎஸ்ஐ சர்ச் ஐயர்வால் சத்தம் போட்டார், நீ பாஸ்டர் தானே, எதுக்கு மண்டபத்தில் கல்யாணம் வைக்கிற, சர்ச்சில் கொண்டாந்து வை. அப்புறம் ஒரு போஸ்ட் அடித்து வச்சு, பாஸ்டர் ஜேக்கப் கல்யாணம் இங்கே இல்லை அங்கே. ஏன்னா பொண்ணு வீடு 2 மொத்த பேர் கண்ட்ரோல் என் கையில் தான் இருக்குது. நான் நகர்த்தினா தான் அவங்க நகருவாங்க, யாரும் தெரியாது. அப்படியே அமைதியாக பொண்ணு மேடையில் வந்து தான் கேட்குது, கல்யாணம் அங்கே சொன்னீங்களா, வாயை மூடிட்டு அமைதியாக நிற்கணும், ஒன்றும் தேக்கக்கூடாது. இவ்வளோ நடந்திருக்கு, பொண்ணு வீட்டுக்கு எதுவுமே தெரியாது. அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, 5 பைசா கடன் இல்லாமல் வாழணும், அதுதான் ஒரு நல்ல குடும்பத்துடைய இலக்கு. அல்லேலூயா. 3வது, அதே மாதிரி தனிப்பட்டது, அஃபிஷியலாக வேலை செய்கிறதுல சில பேர் வேலைக்கு போயிருப்பாங்க, அது ஆரம்பிக்கும் போது பியூனாக போயிருக்கும், ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் பியூனாகவே இருக்கும். இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? நான் கேட்குறேன். ஒரு ஆரம்பத்தில் ஒரு சின்னதாக ஒரு வேலை ஆரம்பிச்சிங்க, நான் அதுலேயே உட்கார்ந்துருக்கிறேன்னா என்ன இல்லை, மண்டைக்குள்ள என்ன இல்லை, எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வளரணும். பக்கத்தில் கேளுங்க, உங்களுடைய கோல் என்னவா இருக்குது கேளுங்க. திரும்பி பக்கத்தில் கையை பிடிச்சி, உங்கள் வாழ்க்கையில் என்ன கோல்? பக்கத்தில் கேளுங்கம்மா, உங்கள் வாழ்க்கையில் என்ன கோல்? கேளுங்கம்மா, உங்கள் வாழ்க்கையில் என்ன கோல்? எதுவுமே கிடையாது பாஸ், அப்படியே அமைதியாக ஓடுறது. இது ஏன் இந்த மாதிரி ஓடுறாங்க? ஒரு ஆளுடைய வாழ்க்கை முடியும் போது என்ன பேசுறாங்க பார்க்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்க பாப்போம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடியும் போது அவன் வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க, வாசிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம்.
பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்தபோது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். ஒரு அலையிலே சொல்லலாமா? ஒரு மனுஷன் எவ்வளவா நல்லா வாழ்ந்திருக்கான்றது அவனோட முடிவுல தான் தெரியும். ஆமென். இங்க அந்த அம்மா தொற்கால் தபித்தால் இறந்துட்டாங்க. இப்போ அவங்க இதுவரைக்கும் பூமியில வாழ்ந்த போது அவங்கள சுத்தி வாழ்ந்த மனிதர்களுக்கு அவங்க மிகுந்த பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நான் உண்மையா ஒரு டெத்துக்கு போயிருந்தேங்க. என் வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு டெத்தை பார்த்ததே இல்லை. யாருமே அழல. எனக்கு கொஞ்சம் யோசனை ஆயிடுச்சு, உண்மையா இது செத்த வீடு தானா அப்படின்னு. நான் போய் நிற்கிறேன். அந்த கணவர் இறந்து போன ஒரு பிரதர், அவருடைய மனைவி மட்டும் வயசானவங்க அழுகுறாங்க. எனக்கு அங்கே போனால் எனக்கும் அழுக வரல. சரி, நான் ஒரு பாட்டை பாடிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்து நின்ட்டேன். என் ஃப்ரெண்டோட சித்தப்பா அவங்க. அப்போ நான் வெளியே வந்து கேட்டேன், உண்மையாகவே ஏன் யாருமே எதுவுமே ஒரு கண்ணு கூட கலங்கலையே? பக்கத்தில் வரீங்களா, வெளியே போய் டீ சாப்பிட்டு வரணும். பக்கத்தில் தெருவுக்கு போகணும். ஜஸ்ட் அந்த வீட்டிலேருந்து தள்ளி இப்படி டேர்ன் பண்ண உடனே பார்க்குறேன், இந்த கல்யாண வீட்டுக்கு வந்த மாதிரி எல்லாரும் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. வகை வகையாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கு அப்போ டவுட் ஆயிடுச்சு, உண்மையே எல்லாரும் செத்த வீட்டுக்கு தானே வந்திருக்காங்க, ஏன் இப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க கேட்டால் அப்புறம் தான் தெரிஞ்சுது, செத்து போன ஒரு சாதாரண ஆள் கிடையாது, வடிகட்டின கஞ்சன். சத்தமாக சொல்லுங்க. ஒரு வீட்டு கூட ஒரு மாலை கூட வாங்கிட்டு போக மாட்டாராம். ஒரு கல்யாண வீட்டை கூட மொய் எழுத மாட்டாராம். யார் செத்த வீட்டில் போய் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டது கிடையாது. அப்பதான் தெரிஞ்சது ஏன் இங்க யாருமே அழலன்னு. நம்ம வாழ்க்கை அப்படிதாங்க. இங்க உலகத்தில் அடுத்தவனுக்காக அழாம, அடுத்தவனுக்காக ஒரு நாள் கூட கவலைப்படாம, ஒரு நாள் கூட அடுத்தவனுக்காக ஒரு வேளை கூட ஒரு ஜெபம் கூட பண்ணலைன்னா சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையும், சத்தமா சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். மற்றவங்க மட்டும் எனக்கு செய்யணும்னு ஆசைப்படுறோம்ல. என் வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சிருக்கேன், அவங்க மொய் எழுதணும், நம்ம என்னைக்காவது எழுதியிருக்கோமா? சில பேர் வீடு இருக்குது, 500 ரூபா மொய் வைக்கும், சாப்பிட போன கேஸ் மட்டும் 8 பேர் இருக்கும். அட பாவிகளா, மனசாட்சி வேணாவா? இன்னும் சில கும்பல் இருக்குது. என் கல்யாணத்தில் நான் எனக்கு எழுதின அந்த மொய் புக்கு வச்சிருக்கேன், இன்னும் வச்சிருக்கேன். 16 வருஷமா பத்திரமா வச்சிருக்கேன். ஏன்னா அதில் எங்கள் தாய் மாமனங்களாம் எழுதிருக்காங்க. 51 ரூபா, 101 ரூபா பத்திரமா வச்சிருக்கேன். ஆனால் எனக்கு சம்பந்தமே இல்லாத எங்கோ இருந்த விசுவாசியில் வந்து என்னென்னவோ செஞ்சுட்டு போயிருக்காங்க. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நாம் எதை விதைக்கிறோமோ, சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க, நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். எங்க நீங்க பூமியில வாழும் போது நான் சொந்த வீட்டில் வாழ்றேன், நான் வந்து இவ்வளவு வசதியா இருக்கேன், இல்ல நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது உங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விட யாராவது இருப்பாங்களா? அதுதான் உங்க வாழ்க்கையில் நீங்க வாழ்ந்திருக்க லட்சணம். அதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க சேர்த்து வச்ச மிகப்பெரிய சொத்து. அல்லேலூயா. நான் கடந்த நாள் ராமேஸ்வரம் போயிருந்தேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட நினைவிடம், அவரோட வீடு, அதெல்லாம் சுற்றி பார்க்கலாம் டைம் இல்லை. அதை கிராஸ் பண்ண அதுக்கு ஏற்றாப்புல தான் ஒரு பைபிள் காலேஜில் பேச போயிருந்தேன். அப்போ யோசிச்சு பார்க்குற இந்த மனுஷன் இங்கே ஒரு தீவில் பிறந்து இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் இன்னைக்கு அந்த மனிதன் மரித்தும் இந்தியா மட்டும் இல்லைங்க, முழு உலகமும் அவரை இன்னும் பேசுகிறது. அல்லேலூயா. அதாங்க வாழ்க்கை. ஒரு மனுஷன் எவ்வளவு வசதியா வாழ்றான்னு முக்கியம் இல்லை, அவன் வாழ்க்கையில் என்ன இலக்கு இருக்குது, அவன் என்ன சாதிச்சிருக்கிறான், அவன் வாழ்க்கை இந்த பூமியில விட்டு கடந்து போறதுக்குள்ள ஏதாவது ஒன்றா செஞ்சிருக்கணும். நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் பான்னு சாப்பிடுவேன், நான் பான்னு போவேன்னா அவ்வளோதான். பாருங்க, தொற்கால் மரித்துட்டாங்க. அவங்கள சுற்றி இருந்த விதவைகளுக்கு அவங்க செஞ்ச நன்மைகள், அவங்க செஞ்சு கொடுத்த காரியத்தெல்லாம் எடுத்து வச்சு அவங்க நினைச்சு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அவங்க அழுக மரித்தவங்களை ஆண்டவர் உயிரோடவே எழுப்பி கொடுத்தார். கை வைத்து வரலையிலே சொல்லலாமா? இதாங்க வாழ்க்கை. உங்க வாழ்க்கையில நீங்க கோலே இல்லாம வாழ்வீங்கன்னா இன்னைக்கு இந்த செய்தி உங்களுக்கு தான். ஏதாவது ஒண்ணு, நான் வந்து எல்லாருமே ஊழியம் பண்ணுங்க, நீங்க எல்லாரும் வந்து பிரசங்கம் பண்ணுங்க, நீங்க எல்லாரும் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. எதுவுமே பண்ணாம
தின்றது, நல்லா தூங்குறது, நல்லா வாங்குறது, இது மட்டும் இருந்தா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நல்லா ஏசி வேற போட்டு வச்சிருக்காங்களா, நல்லா கண்ணெல்லாம் பக்கத்தில் இருக்கும். பக்கத்தில் தட்டி கேளுங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு கேளுங்க. ஒரு தட்டு தட்டுங்க, பக்கத்தில் ஒரு தட்டு தட்டுங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு கேளுங்க. அதை ஏன் பாஸ்டர் கேட்குறீங்க? நல்லா ஞாயிற்றுக்கிழமை வந்தோமா, நல்லா உக்காந்தோமா, நல்லா கொரட்டை விட்டு தூங்கணுமா? சில பேரை பார்த்தாவே உண்மையாக சொல்கிறேன், யோசிச்சு பார்ப்பேன், இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஏன் ஆண்டவரை இன்னும் வச்சுருக்கீங்க தெரியல. எனக்கு நிச்சயமாக தெரியலங்க. ஆனால் இவரெல்லாம் பயங்கர கிருபை பெற்றவர். எப்படி தான் சர்ச்சை நடத்துகிறாரோ தெரில. என்னை நம்பியில் ஆண்டவர் ஒரு நாள் கூட சர்ச்சை தர மாட்டார். ஏன்னா கொன்னே போடுவேன். பல வருஷம் விசுவாசி, அதை பெருமையாக வந்து சொல்லுவாங்க, நாங்கள் 25 ஆண்டுகளாக சபைக்கு வருகிறோம். ஏன் வருது தெரியாது, என்ன பண்ணுது தெரியாது. இன்னும் ஒரு 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 அடக்கத்தில் என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. நான் பார்த்தேன், அந்த பாஸ்டர் பெரிய பாஸ்டர், அந்த குடும்பம் பெரிய குடும்பம். நான் கேட்டேன், இவ்வளோ பெரிய விசுவாசி வீட்டுக்கு என்னையே ஏன் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருக்கீங்கன்னா, நான் என்ன பிரசங்கம் பண்ணுறது தெரில, அதனால தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்ட்டாரு. எனக்கு விளங்கலையே, உங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ண தெரியலையானா? இல்லை செத்து போன விசுவாசி, அது விச ஊசி, அது புரியலையே. அதனால 5 பைசா இது வரைக்கும் பிரயோஜனம் கிடையாது, ஒரு ஆத்ம ஆதாயம் கிடையாது, ஒரு காணிக்க கிடையாது, ஒரு சப்போர்ட் கிடையாது, ஒரு தசமமாக கிடையாது. அது ஏன் சபைக்கு வந்து எனக்கும் தெரியாது, அதுக்கும் தெரியாது. அதனால நான் இப்போ நல்லவன் சொல்லி பிரசங்கம் பண்ணா உயிரோடு இருக்கவங்கள எனக்கு சட்டையை பிடிச்சிக்குவான். புரிஞ்சவங்களா? ஒரு அலையில சொல்லுங்க. உங்க வாழ்க்கை அப்படிதாங்க. உங்க அடக்கத்தில் உங்க பாஸ்ட் வந்து பிரசங்கம் பண்ணுவார்லாம். ஒரு அலையில சொல்லுங்க. உங்களெல்லாம் பார்த்தா அவரை அனுப்பி வச்சு தான் போவீங்க போல. நீ கேட்பாருங்க, அவங்க பாஸ்டர் உங்களை பத்தி சொல்லணும். இந்த நாளிலே கர்த்தருக்குள் நித்திரையடைந்த தாயார் அவர்கள் எத்தனை கண்ணீர் விட்டு ஜெபித்தார்கள். அது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிச்சா உட்காந்து சர்ச்சில் தூங்குச்சான்னு அவர் மனசாட்சிக்கு தான் தெரியும். நிச்சயமா உங்க அடக்கத்தில் வரும்போது அவர் பார்ப்பார், யோசிப்பார், இது எத்தனை ஆத்மா கொண்டு வந்துச்சு, இது எத்தனை பேருக்கு இயேசுநாதரை பற்றி சொல்லுச்சு, இது எத்தனை ஊழியங்களில் வந்து நின்றுச்சு, எத்தனை ஜப கூட்டத்தில். உண்மையாக அன்றைக்கி தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ நான் கேட்டேன், என்னையா மாட்டி விட்டீங்கன்னா, நீ கெஸ்ட்டு, நீ என்ன பிரசங்கம் பண்ணாலும் இங்கே யாருக்கு தெரியாது, எனக்கு சும்மாவே கொளுத்தி விட்டுருவேன், சொன்னது தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாருமே என்னை கூப்பிடவே மாட்டாங்க. வாழ்க்கை ஒரு முறை தாங்க வாழ போகிறோம். இந்த வாழ்க்கை வாழ்கிறதுல அர்த்தம் இருக்கணுங்க, ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்க, ஒரு தோட்டம் வச்சுருக்காங்க, அவன் தினைக்கு தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுறான். அந்த தோட்டத்தில் தண்ணி ஊற்றி அதில் வேலை செய்கிறதுனால அந்த தோட்டம் நல்ல பலன் தருகிறது. அல்லேலூயா. நம்மளை இவ்வளோ நாள் வச்சு ஆண்டவர் சோறு போட்டு வளர்க்குறார். ஒன்று வாழ்கிற மண்ணுக்காவது, இல்லை வாழ வைக்கிற ஆண்டவருக்காவது, இல்லை நம்ம சுற்றி உள்ள மனுஷங்களுக்காவது நம்ம வாழ்க்கை ஏதாவது அர்த்தம் உள்ளதாக இருக்கணுங்க. இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை வாழ்ந்து வேஸ்ட், ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால பவுல் சொல்றார், இல்லை லக்கை நோக்கி தொடருகிறேன். சாதா நாள் இல்லைங்க, 2 குடியுரிமை பெற்றவர், நல்ல படித்த ஸ்காலர், நல்ல வசதியானவர், இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்றார் இந்த வார்த்தையை, என்னை எதுக்காக ஆண்டவர் பிடித்தாரோ அதை பிடித்து கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடருகிறேன். அல்லேலூயா. வாழ்க்கையில் இருக்கணுங்க ஏதாவது ஒரு கோல். ஏன் நம்மளால அது கோல் இல்லை, ஏன் அப்படி இருக்கிறோம்? வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ல இருந்து வாசிங்க பார்ப்போம். பந்தயச்சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். என்ன பிரச்சனைனா, ஏன் வாழ்க்கையில் வந்து ஒரு கோல் இல்லை, ஒரு வீடு கட்டணும், ஒரு வேலையில் உயரணும், ஒரு நல்ல உத்தியோகத்தில் நிற்கணும், நல்லா படிக்கணும், எதுவும் இல்லைன்னா அது காரணம் ஒன்றே ஒன்று தான், சோம்பேறித்தனம். சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்களேன். இச்சை அடக்கம் கிடையாது, தின்றது நல்லா, மூக்கு முட்டை நல்லா தின்றது. நான் கேட்குறேன், ஞாயிற்றுக்கிழமைனா நான்வெஜ் சாப்பிடலன்னு யார் உங்களை அடிச்சது? ஹலோ,
இல்லை பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமைன்னா அது ஒரு கவிச்சாத பாக்கலைன்னா சோறு இறங்காது. இப்போ காலையில் சில பேர் அழகாக கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு வந்திருப்பாங்க. இங்கே வந்து உட்காந்துட்டு பூனை வந்திருக்குமோ. எனக்கெல்லாம் ஆசை என்ன தெரியுமா, ஆண்டவர் அந்த மாதிரி வீடுகளுக்குள்ள பூனை இல்லை பெருச்சாலி எல்லாம் உள்ள போய் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வரணும். அதுவும் சாப்பிடணும்ல, பாவம் இல்லை. வாழ்க்கையில் அவர் சொல்றாரு, பந்தயத்தில் போராடுகிற எல்லாரும் இச்சையடக்கமாக இருப்பாங்க. இந்த ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்க பாருங்களேன், அத்லட்டிக்ஸு, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படா ஓடுறாங்கன்னு பார்த்தா அவங்க சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. தேவையில்லாத ஜங்க் ஃபுட் வேணாம், ஏன்னா கொழுப்பு ஏறிடுச்சுன்னா ஓட முடியாது. அவன் போட்டிருக்கிற உடையிலேருந்து எல்லாமே ரொம்ப லகுவாக இருக்கணும், அப்போதான் அவனால் ஓடி ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அடக்கம் இருக்கணும். அப்படியே கிடைச்சுன்னா அள்ளி லபக்கு 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 லபன்னு தின்றது. நான்லாம் எங்கன்னா போய் இப்போல்லாம் கொஞ்ச நாளாக ஒரு வருஷமாக டீ நிறுத்தினேன் ஏசப்பா கிருபையில். இப்போ அடுத்தது கொஞ்சம் நான்வெஜ் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கை வச்சுனே வரேன். எங்கன்னா யாராவது ரொம்ப போகிற இடம்லாம் விருந்து தானே, நான் ஒரே வார்த்தை வச்சுருக்கேன், வயிறு எந்து. பிரியாணி சாப்பிட்றவங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷலாக கிஃப்ட் வருதாங்க, ப்ரெஷர் ஏறுதான். என்ன ஏறுதான் சத்தமா? நீங்கள் பாருங்கள், எல்லாத்துக்குமே ஆடு வருது, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடாதீங்க, அதை சாப்பிட, எல்லாம். இந்த பிரியாணிக்கு மட்டும் ஒன்றுமே வரமாட்டேது. ஏன் தெரியுமா வரமாட்டேங்குது? அதில் அவ்வளோ வருமானம் இருக்குது. ஆனால் 3 வாரத்தில் 7 நாளும் பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு இலவசமாக ப்ரெஷர் வருகிறது. ஹல்லேலூயா. எனக்கு ஆசை, அதில் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் மண்டையை போட்டால் நல்லா இருக்கும். அப்போயாவது கொஞ்சம் மனம் திரும்புதான் பார்க்கலாம். சில பேர் கல்யாணத்தில் போனோன்னு லெக் பீஸ் வைக்கலையா, பீஸ் இல்லையா, முதல் பந்தியில் பீஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு, வெறும் குஸ்கா தான் இருக்குது. அந்த முகத்தை பார்க்கணுமே, இது சாப்பிட்றதுக்கு நம்ம போயிடலாம். இச்சை அடக்கம் இருக்கணுங்க சாப்பாட்டு விஷயத்தில். நிஜமாக சொல்கிறேன், வயசானவங்களோ இல்லை வயசு இருக்கிறவங்களோ யாரானாலும் சரி, எல்லாமே ஆண்டவர் தருவார். எல்லாம் நல்ல உணவெல்லாம். இப்போ நான்லாம் சில இடத்துல போகும்போது நல்ல வகை வகையாக எல்லாம் வைப்பாங்க. ஆனால் அதுக்குன்னு எல்லாத்தையும் வரிஞ்சு கட்ட முடியாது. பைபிள் தெளிவாக சொல்லுது, தொண்டையில் என்ன வை சத்தமா. அப்படின்னா என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு சோதனை வரும். போஜன பிரியனா இருக்காத, கொஞ்சமாச்சு கண்ட்ரோல் பண்ணணும். இந்த சுகரு, பிபி, ப்ரெஷரு இதில் அதிகமாக வர்றதுக்கு காரணமே இந்த வாயை கட்டுறது கிடையாது, கண்டா மெனிக்கு சாப்பிட்றது. ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும்னா சில விஷயங்களை இழக்க வேண்டியதை, சத்தமே வரல, இழக்கணும். சும்மா கிடையாது. ஒரு அம்மா ஒரு நாள் ஜோம் பண்ண, அவங்க பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா ரொம்ப நாளாக என் கையில் மாட்டுமான்னு பார்த்தேன். நல்லா வகையாக ஒரு நாள் மாட்டிச்சு. ஜோம் பண்ணுங்க ஐயா, என் பிள்ளைய ஆண்டர் காப்பாற்றணும். ஜோம் பண்ணுறேன், முதல்ல மூக்குப்பிடி டப்பாவை குத்துறியாமான்னு கேட்டேன். அது நல்ல மூக்குப்பிடி போடும், கிறிஸ்டின்னு நல்ல மூக்குப்பிடி போடும். நான் கேட்டேன், உன் பிள்ளைக்கு நான் ஜோம் பண்ணுறேன், ஆனால் என்ன கொடுத்துரு, மூக்குப்பிடி டப்பாவை கொடுத்துரு. அது மேலே கீழே முழிக்குது. எல்லா ஃபாதரும் வந்தால் கம்முன்னு ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க, நீங்கள் மூக்குப்பிடி டப்பா கொடுக்குறீங்கன்னு அது மைண்ட் வாய்ஸ் எனக்கு வரைக்கும் வருது. நான் சொல்லிட்டு, உன் பிள்ளையை காப்பாற்றணுமா வேணாவா? ஆமாம். அப்போ இனியோடு விட்டுடு. அன்றைக்கி எடுத்து அந்த டப்பாவை கொடுத்தது தான். அன்னையோடு ஏசுனாத அந்த அம்மா விடுதலை செஞ்சார். கைத்தட்டி ஏசுபாக நன்றி சொல்லாமா? ஹல்லேலூயா. அந்த அம்மா அதுலேருந்து அந்த ஊருக்கு போனாவே யாரெல்லாம் புயலை போடுறாங்களோ, வெத்தலை பார்க்க போகிறோம், எல்லாரும் கூட்டின்னு வந்துடும். அந்த ஃபாதர் வந்திருக்கிறார், அவர்கிட்ட கொடுத்துட்டே எல்லாம் விட்டு. நான் சொன்னேன், அம்மா என்கிட்ட கொடுக்கறது இல்லம்மா, நீயும் பாவத்திலேருந்து நீ மனம் திரும்பணும். ஆமென். சில பேர் குடிகாரனை பெருசாக பேசுவாங்க. எந்த குடிகாரன்னா இந்த டாஸ்மார்க். இந்த டாஸ்மார்க்கோட பெரிய குடிகாரங்களாம் வீட்டில் தான் இருக்காங்க. டீ குடிகாரன் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன். டாஸ்மார்க் கூட அவன் நைட்டு போகிறான், காலையில் போகிறான், மதியானம் போகிறான். இங்கே நம்ம வீடுகளில் கடைகளில் பார்த்தீங்கன்னா டீயோ டீ. இங்கே கூட உட்காந்துருக்கும், அந்த ஆவி ஏதாவது உட்காந்துருக்கும். சோறு இல்லாமல் கூட இருக்கும். 3 வேளையும் டீ குடிச்சு கேட்டான், நான் டீ குடிச்சு என் குடும்பத்தை காப்பாற்று. நீ டீ குடிச்சு குடும்பத்தை காப்பாற்றலை, குடும்பத்தை அழிக்கிறீங்க. நிஜமாக சொல்கிறேன், கொஞ்சமாச்சு நம்ம வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருந்தால் சில விஷயங்களை நம்ம தியாகம் பண்ணணும். ஆமென். அவர் சொல்றாரு, பந்தயத்தில் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு. அது ஒரு சாதாரண ஒரு கப்பு தாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை.
அதை வாங்குறதுக்கு அவ்வளவு கண்ட்ரோலா சாப்பாடு, பர்சனலான ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ், காலை தூக்கம் இதெல்லாம் தியாகம் பண்ணி ஓடி ஜெயிக்கிறாங்க. நம்ம எதை தியாகம் பண்றோம்? எதையும் தியாகம் பண்றது கிடையாது. எல்லாத்தையும் வரிஞ்சு கட்டு அடிக்கிறது. காலையில் ஒரு விருந்தா நல்ல மூக்கு வரைக்கும், மதியானம் ஒரு விருந்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஓரமாக கேப் இருக்குது. இதில் சாயந்தரம் வேறு ஒன்று வந்துருக்குது. அது பேர் என்ன? ஸ்நாக்ஸ் டைம். என்ன டைமு? சத்தமே வரலையா? ஒரு அப்பா அழுகிறாரு, என் பிள்ளைக்கு சோறு போகிறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை பாஸ்டர், பரவாயில்ல நல்ல அப்பா நினச்சேன். அப்புறம் தான் சொல்ல, சோறை கூட போட்டுடலாம் பாஸ்டர், இந்த ஸ்நாக்ஸுன்னு ஒன்று வந்துருக்குது. இந்த பெற்றோர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குற ஸ்நாக்ஸை என்னைக்காவது அந்த பேப்பர்லாம் பின்னாடி படித்து பாருங்கள். அதெல்லாம் ஸ்நாக்ஸே கிடையாது. அது எல்லாமே உங்கள் பிள்ளைகளை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறதுக்கு அதுக்கு லகுவாக வச்சுருக்குது. நீங்கள் வேணால் வீட்டில் போயிட்டு எங்கன்னா ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டோ இல்லை ஏதாவது ஒரு பிஸ்கெட் ஏதோ ஒன்று பேக்கெட் ஃபுட்டு ஏதாவது ஒன்று எடுத்திங்கன்னா அதை பின்னாடி எடுத்து படித்து பாருங்கள். அதில் அவ்வளோ தெளிவாக போட்டிருக்கான். இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு வியாபாரியாக இருந்து ஒரு வியாபாரத்தை விற்கும் போது அதில் என்னென்னலாம் போட்டிருக்கே அது எழுதிடு. அது நல்லதோ கெட்டதோ, அது சாப்பிடலாமோ சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் என்ன பண்ணிடு, நீ பின்னாடி எழுதிடு. அப்படின்னா என்னன்னா, அது எழுதியும் ஒரு முட்டாள் வாங்கி சாப்பிட்றான்னா அது அவன் பாடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிட்றவன் சத்தமே வரல, சத்தம் வரல, வாய் வரமாட்டேது. சாப்பிட்றவன் அடி முட்டாள். நீங்க வாங்கி குடிக்கிற கோக்கா இருக்கட்டும், நீங்க வாங்கி சாப்பிட்ற லேஸ் சிப்ஸ் எல்லாத்தையும் அவன் கம்பெனிக்காரன் எழுதிட்டான். இது இது இப்படிதான், இது குழந்தைங்க சிலதெல்லாம் தெளிவாக போட்டிருக்காங்க, நாட் ஃபார் சைல்டு. ஆனால் அதை தான் வாங்கி குழந்தை சாப்பிடுது. இந்த 10 ரூபா ஜூஸ் பாட்டில் ரொம்ப ஆபத்துங்க. தயவு செய்து சொல்கிறேன், இச்சை அடக்கமாக சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ணுங்க. நோ சொல்ல தெரியணும். அளவு மிஞ்சி சாப்பாடு, அளவுக்கு மிஞ்சின பொருள். 2 ட்ரெஸ் இருக்கா, போதும் சொல்லுங்க, போதும். சட்டமே வரல, போதும். எனக்கு கல்யாணம் ஆகி இந்த 16 வருஷத்தில் முதல் ஒரு பீரோ வாங்கினேன். அந்த ஒரு பீரோவில் இருந்த உள்ள, அதாவது உள்ள கொஞ்சம் ட்ரெஸ் இருந்தது. என் மக பிறந்தோன்னா பீரோ விட்டு என்னை வெளியே தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்காக இன்னொரு பீரோ வாங்கினேன். அப்புறம் என் மகன் வந்தான். அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ ஏசப்பா கிருபையில் 2 ரேக்கில் தொங்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ட்ரெஸ் அந்த 2 ரேக்குள்ளே தான் இருக்கும். அதான் என் ட்ரெஸ். அதுவும் என்ன பண்ணுவேன்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கழிச்சு விட்ருவேன். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அது யாருக்காவது எங்கன்னா வெளியூருக்கு எங்கன்னா போய் சேர்ந்துடும். ஆனால் சில வீடுகள்லாம் பார்த்தா சரணா ஸ்டோரை தோற்றுரும். இந்த வீடு காலி பண்ணுற அன்னைக்கு ஒரு நாள் தெரியாதமா ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க. சரி போய் ப்ரேயர் பண்ணலான்னு போனால் அது பாட்டு பீரோ மட்டும் 4 பீரோ வருது. எத்தனை பீரோ? சத்தமா? நான் நினச்சேன் ஏதோ ஆஃபீஸ் ஏதோ வச்சுருக்காங்க போல இருக்கு அப்படின்னு பார்த்தா இல்லை பாஸ்டர், இது என் பீரோ, இது இவர் பீரோ, இது இவங்க பீரோ, இது இவங்க பீரோ. நான் கேட்டேன், சிரிச்சினே கேட்டேன், துணிக்கடை வச்சுருக்கீங்களா சிஸ்டர்? ஒரு சேவிங்ஸ் கிடையாது, ஒரு 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 சின்ன விஷயம் கூட இதெல்லாம் இச்சை அடக்கும். சாப்பாடு மட்டும் இல்லை, ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு எதுவானாலும் சரி, இது தேவையா? 2 வாரமாக வீட்டில் இல்லை, வெளியெல்லாம் போயிட்டு வருவேன். நைட் லேட்டாக வரும்போது எங்கள் வீட்டு வாசல்லே நிறைய ஹோட்டல் இருக்குது. தாராளம் போய் கொடுத்தா ஒரு 100 ரூபா கொடுத்தா நல்ல சாப்பாடு ஏதாவது கிடைக்கும், சாப்பிட்லாம். ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். நேராக வருவேன், ஒரு 1.5 ஆளாக்கு ஒரு ஆளாக்கு அரிசி போடுவேன், ஊற வைப்பேன், நல்லா அழகாக ரைஸ் வச்சுட்டு ஒரு தயிர் பாக்கெட் ஒரு முட்டை, கதை முடிஞ்சு போச்சு. ஆமேன். சத்தமே இல்லை, அவ்வளோ கதை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதை விட பெரிய சாப்பாடு எனக்கு தெரிஞ்சு இல்லை. இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணுமோ கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா வியாதியாகவும் வரும், செலவாகவும் வரும், வாழ்க்கையில் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஆமேன். ஸோ அதனால தான் இவர் சொல்கிறார், இல்லை பந்தய சால் ஓடுவார் எல்லா, அதாவது அடுத்த வசனம் சொல்ல, அதில் நான் நிச்சயம் இல்லாத நாய் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணேன். அப்படிலாம் கிடையாது, கண்ட்ரோல் வேணும். ஸோ 3ஆவது வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும்
லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஒன்று, என் வாழ்க்கையில் என்ன கோல் இருக்கு, ரெண்டாவது நான் எப்படி அதுக்காக நான் ஓடுகிறேன், மூணாவது நான் எதுக்காக இவ்வளோ விஷயம் ஓடுறேன். இங்கே பவுல் சொல்றாரு, மேலே காணப்படுகிறவைகள் அல்ல. இப்போ இந்த உலகத்தில் வீடு ஆஸ்தி இதெல்லாம் ஓகே, ஆனால் இது அல்ல. அவர் சொல்றாரு, காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அல்லேலூயா, சத்தமா சொல்லாமே. நம்முடைய கோல் எல்லாம் பரலோகம் தான். ஆமென், சத்தமா. இந்த உலகத்தில் நீங்க பார்க்கறது எல்லாமே நிரந்தரம் கிடையாது. எதுவுமே ஸ்டாபிளா நிற்காது. அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாம போகும். அவர் சொல்ற இல்ல, மேல காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்க லேசான நம்முடைய உபத்திரவு. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ. அப்படின்னா என்ன? நம்ம பார்க்கறது எல்லாமே அழிஞ்சு போகிறது. நீங்க எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும், எவ்வளவு பெரிய இடம் வாங்கினாலும், இது எல்லாமே ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் மோடி ஐயா சொன்னார்ல, 500 ரூபாய் நோட்டு செல்லாது. சத்தமா. அப்புறம் எல்லாரும் 2000 ரூபாய் நோட்டா சேர்த்தாங்க. ஒரு நாள் அந்த 2000 ரூபாய் நோட்டு பின்னாடி போச்சு. சத்தமா. அன்னைக்கு இலங்கை போகும்போது இந்த காசு மாற்ற போகிறேன். அப்போ அந்த நாட்டிலே கேட்குறாங்க, எந்த காசு நான் வாங்கலாம், இந்த 2000 ரூபாய் நோட்டு மட்டும் வாங்க மாட்டேன். தெளிவாக இருக்கிறான். கேட்டால் உங்கள் நாடே அது வேணான்னு சொல்லிருச்சு. உண்மைங்க, நம்ம வாழ்க்கையில் எதுக்கு நேராக நம்ம ஓடுறோம், எதை நம்ம சேர்த்து வைக்கிறோம்? பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்களேன், கையை பிடிச்சி நல்ல ஒரு குலுக்க சொல்லுங்கள். எதை நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க? பக்கத்தில் குலுக்குங்கம்மா, அப்போ தான் 2வது வானத்தில் கீழே இறங்குவாங்க. கையை பிடிச்சி குலுக்குங்க ஐயா, ஒரு குலுக்க சொல்லுங்கள். எதை சேர்த்து வைக்கிறீங்க? எதையோ சேர்த்து வைக்கிறேன் பாஸ்டர். அது ஏன் கேட்குறீங்க? ஒரு அம்மா வட்டி விட்டுச்சு, நல்லா வட்டி விட்டுச்சு. சர்ச்சில் நல்ல மூத்த விசுவாசி வட்டி விட்டு அதில் காசு சம்பாதிச்சு அந்த காசில் தான் தசமமாக காணிக்க போடுது. ஒரு நாள் உட்காந்து ஒப்பாரி வைக்குது, செம்ம ஒப்பாரி வைக்குது. நான் எதர்ச்சியா அந்த பக்கம் அன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டேன். தனியாக அழுகுது, அது ஆத்ம பாரத்தில் தான் அழுகுது போல இருக்குன்னு நினச்சிட்டு, என்ன ஆச்சுன்னா யாராவது இறந்துட்டாங்களா? இல்லைங்க ஐயா. அப்புறம் ஏதாவது யாருக்காவது ஜோம் பண்ணுறீங்களா? இல்லைங்க ஐயா. அப்புறம் என்னாச்சு? ஐயா, நான் வட்டிக்கு விட்டு தண்டல் விட்டு அதில் வந்து காணிக்கேட்டான் சர்ச்சில் போட்டு எனக்கு அப்படியே பிபி ஏறினு. இதெல்லாம் ஒரு அம்மா, இது வந்து சர்ச்சில் வேற ஜோம் பண்ணுது, இதை வேற நம்ம கேள்வி கேட்குறேன். அப்புறமா சொல்லுது, அந்த தண்டலில் ஏதோ வட்டியை ஏதோ எடுத்தவங்க ஊரோடு கூட வீடை காலி பண்ணி ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க ராத்திரி நேரத்து. இந்த அம்மா வெளியூர்லாம் போயிட்டு 1 மாதம் கழிச்சு வருது. அப்புறமா தான் கதை தெரியுது. அந்த ஊரில் இருந்தவங்க யாருமே சொல்லலை. என்னன்னு கேட்டால், இந்த அம்மா அடுத்தவங்க வயிற்றுல அடிக்கிறதுல கிரேட் 1 வாங்கின ஆள். புரிஞ்சவங்களா? ஒரு அலையிலே சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சுங்க, அழிஞ்சு போகிற பொருள் மேலே கவனம் வச்சு அதுவே நம்ம இலக்குன்னு ஓடிக்கினே இருப்போம்னா, அப்போ அழியாத அந்த நித்திய ஜீவனுக்கு நம்ம எப்படி ஆயத்தமாகும்? வாசிக்கலாமா? வாசிக்கும் போது ரோமருக்கு எழுதுற நிருபம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கும் போது, ரோமருக்கு எழுதுற நிருபம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அப்படின்னா என்னன்னா, இங்க ஆக்சுவலி பாடுகள், இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நான் ரொம்ப பாடுபடுறேன் பாஸ்டர். பாடுன்றது எனக்கு காசு இல்லை, எனக்கு வியாதி, எனக்கு பலவீனம், எனக்கு அது இது பாடு கிடையாது. பாடுன்றது என்னன்னா, வேதம் சொல்லுகிற பாடு என்னன்னா, சுவிசேஷத்தை சொல்ல, சத்தியத்துக்காக நான் வாழ்றேன், நான் இயேசுதான் தெய்வம் உண்மையா வாழ்றேன், அதனால பல பிரச்சனைகளை சந்திக்கிறேன்னா அதுதான் பாடு. அல்லேலூயா, சத்தமா. நானா நல்லா செமையா தின்னுட்டு எனக்கு சுகர் பிபி ஏறிச்சுன்னா அது பேர் பாடு கிடையாது. அது நான் பண்ண என் உடம்புக்கு நான் பண்ணுங்கன்னா நானா செஞ்சுன கேடு. அல்லேலூயா. நான் போய் தருது ஆளுக்கு யாரெல்லாம் கடன் கொடுப்பாங்களோ, இந்த கிரெடிட் கார்டு அந்த கிரெடிட் கார்டு ஆன்லைனில் லோன், இதெல்லாம் லோன் வாங்கி லோன் படுறேன்னா அது பாடு கிடையாது. அது என்னுடைய மதியினம், அது என்னுடைய முட்டாள்தனம். ஒருத்தர் கடன் வாங்கிட்டு ஜோம் பண்ணுறான். எப்படி கடன் வாங்கியிருக்கானா, ஆன்லைன்லேயும் வாங்கியிருக்கிறார், கிரெடிட் கார்டுலேயும் வாங்கியிருக்கார், எல்லாம் வாங்கியிருக்கார்.
நான் கேட்டேன், ஏன் இவ்வளோ வேணாம்? இல்லை பாஸ்டர், கிரெடிட் கார்டை அடைக்கிறதுக்கு ஆன்லைனில் வாங்கினேன், ஆன்லைனில் வாங்கினேன், அதை வச்சு இதெல்லாம் அடைச்சிடலான்னு அதை வாங்கினேன், அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி அப்புறம் வட்டிக்கு வாங்கினேன், இப்போ ஸ்பீடு வட்டியில் வாங்கிட்டேன், இதுக்குன்னா இது எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் இப்போ எல்லாம் சேர்ந்து கழுத்தை நெரிக்குது. நல்லா புரிஞ்சுங்க, கடன்றது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஒரு கன்னி வெடி மாதிரி. அது உங்களுக்கு பார்த்தா தெரியாது. நீங்கள் என்ன நினச்சிக்குவீங்கன்னா, இந்த ஒரு கடனை வாங்கிட்டேன், இந்த கடனை அடைக்கணும், அதுக்காக நான் இன்னொரு கடன் வாங்கினேன்னா நான் திரும்பி பெரிய பாதாளத்துக்கு போகிறேன். அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுது, அந்த ஆள் ஆல்ரெடி சொத்து வச்சிருக்கார். அசிங்கும் சொத்து, அசையா சொத்து எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வாங்குறதுக்காக வாங்கிட்டு அந்த கடனை அடைக்கல. அப்போ எவனோ ஒருத்தன் ஏமாளி ஆவான். அப்போ நான் நல்லா திட்டினேன், ஏயா இவ்வளோ இடம் இருக்குது, இது இடத்த விற்று என்ன பண்ண அந்த கடனை அடைச்சுன்னா, ஐயோ நான் கஷ்டப்பட்டு வாங்கினையா. அப்போ நான் கேட்டேன், அவன் கொடுத்துருக்கானே, அவனும் தன்னோட உழைப்புல தானே கொடுத்துருக்கான். அப்போ நீ அறிவாளி, அவன் முட்டாளா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் அநித்தியமானது. இதெல்லாம் கடன் வாங்கிட்டு ஆண்டவரே நான் ரொம்ப பாடுபடுகிறேன், இதுக்கு வேற பாட்டு வேற, அது சீக்கிரத்தில் நீங்கி விடு. அது சீக்கிரத்தில் உங்களை தான் காலி பண்ணணும், உங்களை தான் காலி பண்ணணும். ஏன்னா இங்க ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. வாசிக்கிறீங்களா? 1 பேதுரு 5:10 வாசிங்க பார்ப்போம். 1 பேதுருல 5:10 வாசிங்க. 1 பேதுரு 5 இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் சில நேரங்களில் சில நெருக்கமான பாதையில் வச்சு நம்மளை உடைப்பார். எதுக்குன்னா அந்த பரம இலக்குக்கு நேராக நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. நான் அதையும் தாண்டி நான் இன்னும் கடன் மேலே கடன் வாங்குவேன், நான் இப்படி தான் இருப்பேன்னா அது உங்களுடைய அறியாமை, உங்களுடைய முட்டாள்தனம். அதான் சொல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம். நீங்க சத்தியத்துக்காக வாழும்போது சில உடனே ஆண்டவர் எல்லாத்தையும் சரி பண்ண மாட்டார், உங்களை கொஞ்சம் உடைப்பார். சொல்லுங்க, உடைப்பார். சத்தமா சொல்லுங்க, உடைப்பார். ஐயோ வலிக்குதே அப்படின்னா அந்த வலியோடு அந்த உடைக்கும் போது தான் அடுத்தது நம்ம நல்லா உருவாகுவோம். கொயவன் கையில் ஒரு பானை செஞ்சுனே இருந்தாரா, அது சரியில்லாமல் போயிருச்சு. இப்போ அப்படியே சரி பண்ணலாம் பார்த்தா முடியல. இப்போ கொயவன் என்ன பண்ணுறாருன்னா, செஞ்ச பானையை அவரே உடைக்கிறார். அவரே திரும்பி உடைச்சி திரும்ப களிமண் ஆக்கி திரும்பி அதை சரி பண்ணி திரும்ப தான் விரும்புகிற வண்ணமாக அதை உருவாக்குறார். அப்போ அந்த பானைக்கு அதிகமாக வலி இருக்குமா? ஆமாம், வலி இருக்கும். சில நேரங்களில் நாம் புத்தி இல்லாமல் செய்கிற விஷயம், நாம் மதி இல்லாமல் வாங்குகிற கடன், நாம் செய்கிற முட்டாள்தனமாக செய்கிற நிறைய விஷயங்கள் நம்மளை ஆண்டவர் உடைக்க ஒப்பு கொடுத்துருவார். அல்லேலூயா. பிள்ளைகளை வளர்க்குற விஷயத்துலேருந்து, குடும்பத்தை நடத்துகிற விஷயத்துலேருந்து புத்தியாக நடக்கணும். சில விஷயங்களை ஞானம், அறிவு முக்கியம். காசு பணம் வாங்கக்கூடாது. நான் என் பிள்ளைங்க விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பேன். ஒரு சில விஷயம் செலவாகுது, பரவாயில்ல, என் பணத்தை விட எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம். ஆமீன். சத்தமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க அடிக்கடி மாதம் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணினே இருப்பாங்க. ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னேன், நீர் ஏன் இப்படி செலவு பண்ணுறீங்க தெரியுமா அப்படின்னு. தெரியல பாஸ்டர், ஒரே பிசாசு போராட்டம். அவன் இல்லவே இல்லை, அவனையே நடுத்தரில் கொண்டாந்து வைக்கிற செய்கிற சேட்டையில் நாம். அந்த ஐயா என்ன பண்ணுவார்னா, எல்லாமே நல்லா வாங்கி தருவார். இந்த சாப்பிட்றது மட்டும் கையேந்தி பவனு, லோக்கல் கடை, எங்கேயாவது ஆன்லைனில், எது கேட்டாலும் ஆன்லைன், ஸ்விக்கி, எது கேட்டாலும் டொமேட்டோ, தக்காளி, அது இதுன்னு எல்லாம் ஆன்லைன். அப்போ நான் கேட்டேன், கிச்சன் ஒன்று இருக்குது, அது எதுக்கு இருக்குது? மனைவின்னு ஒன்று இருக்குது, அது எதுக்கு தான் இருக்குது? அது எது? அப்போ நீரே இருக்கிற எதுக்கு இருக்கிறீரு? இப்போ தேவையில்லாமல் 5க்கும் 10க்கும் ஆசைப்பட்டு அங்கே ஆஃபர் போட்டிருக்காங்க, இங்கே ஆஃபர் அவன் போடுவான். நீங்கள் ஆன்லைன் ஆன் பண்ணோடனே உங்களை அப்படியே ஐஸ் வைப்போம். 100 ரூபா தோசை உங்களுக்கு 70 ரூபாலே கிடைக்கிறது. ஐயா 30 ரூபா சேவிங். ஆமாம், அப்படியே கோட்டையை கட்டிடுவார். அவன் அடுத்தது ஒன்று போடுவான் பாருங்க, அவன் அதில் 300 ரூபா காலி பண்ணிடுவான். 300 ரூபா போகிறது தெரியாது, 30 ரூபா கிடைக்கிறது தெரியும். நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயம் நாம மதீனமாக செய்கிற விஷயம்,
நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சிலதை அனுமதிச்சு நம்மளை அப்படி தான் நடத்துவார். அதனால தான் நம்மளை என்ன பண்ணுறாரு, அதான் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை என்னைக்கு முடியும், என்னைக்கு என்ன நடக்கும் தெரியாதுங்க. ஆனால் நம்முடைய இலக்கு பரலோகம். ஹல்லேலூயா. கை வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? அதுதான் நம்முடைய இலக்கு. அந்த பரலோகத்துக்காக தான் தேவன் இந்த பூமியில் நம்மளை ஆயத்தப்படுத்துறார். அதனால தான் பவுல் தன் வாழ்க்கையை முடிக்கும் போது சொல்றார். வாசிக்கிறீங்களா? 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கிறீங்களா? 2 தீமோத்தேயு 4 அதிகாரம். நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். எனக்கு கிடைக்கும்ன்றவங்கள கை தூக்கி ஒரு அலையில சொல்லுங்க பாப்போ. என்ன கிடைக்கும்? வசனம் சொல்லுது, அவர் சொல்றாரு நீதியின் கிரீடம். ஆமென். சத்தமா சொல்லாமே. இந்த உலகத்தில் நம்ம வாங்குற பட்டம் பேரு பதவி இதெல்லாம் பூமியோட கதை முடிஞ்சு போச்சு. நாம் வாங்க வேண்டிய மிகப்பெரிய காரியம் அந்த பரலோகத்தில் தான். கை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க பாப்போ. ஹல்லேலூயா. உடம்பு அப்படியே முறுக்குது இல்லை? சின்ன பசங்க ஆனால் உடம்பு பஸ்தா அப்படி பண்ணுது. அது என்ன ரீசன்னா, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க பாப்பா. எல்லாம் நல்லா 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 நிமிர்ந்து உட்காருங்க. நிமிர்ந்துனா அது சேரில் சாயக்கூடாது, பின்னாடி முதுகு சேரில் படக்கூடாது. அப்படி நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. இதுதான் உண்மையாக சைக்காலஜிக்கலாக உண்மையாக உங்களோட உடம்புடைய அமைப்பு. நீங்கள் நல்லா சாஞ்சி நல்லா அழகாக உட்காடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அடிமை. டிவி அடிமையாக இருக்கும், இல்லை மொபைல் அடிமையாக இருக்கும். எனக்கு 43 வயசு ஆகுது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 6 மணி நேரம் சாதாரணமாக கிளாஸ் எடுப்பேன். 8 மணி நேரம் ஜேர்னி பண்ணிட்டு வந்து அடுத்த திரும்பி கிளாஸ் எடுப்பேன். என்ன விஷயம்னா ரொம்ப சிம்பிள். ஒன்று முட்டி போடும்போது நல்லா முட்டி போட்டு நல்லா நெடுக்க நின்று ஜெபம் பண்ண பழகணும். ஆமென். சத்தமா ஹல்லேலூயா. நல்லா உட்காந்து நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துன்னு இப்படியே உட்காந்து ஃபோன் நோண்டிக்கினே இருப்பீங்கன்னா சொல்லுங்க அடிமை. சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க அடிமை. டிவியும் உட்காந்து நல்ல ப்ரிப்பரப்பா நல்ல சோஃபாவில் அப்படி சாஞ்சிக்கின்னு இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்கன்னா அது அதை விட அடிமை. இப்போ அதனால தான் பாருங்கள் பைக்கெல்லாம் வருது பாருங்கள், அதெல்லாம் எப்படி கொண்டு வரா, இப்படி கவுந்து படுத்துக்கிறான். அதுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துக்குது, அது அதை விட இவன் இந்த மொபைல் பைக்கு அடிமை, இவன் எனக்கு அடிமைன்னா அந்த பொண்ணு அவன் மேலே கை வச்சுக்குது. என்ன எங்கே பார்த்த மாதிரி இருக்குதா? ஆமாம், இப்போ அப்படி தான் பைக்கே வருது, இப்படி படுத்துக்கிறானுங்க. அதனால தான் நான் ஒரு அடிமை. நம்மளோட ஸ்பைனல் கார்டு போயிடுதுங்க. நான் பார்க்குறேன், இன்னும் கிராமத்தில் போகும்போது 85 வயசு 90 வயசு தாத்தா, அதை கடைசி நாள் போன வாரம் அந்த 104 105 வயசு அந்த தாத்தா பனைமரம் ஏறுறாரு. அவர் இறந்துட்டார். அவர் இத்தனை வயசுக்கு பனைமரம் ஏறியிருக்கார். ஏன்னு கேட்டால் சாப்பாடு உடல் கட்டமைப்பு இப்படிலாம் அடிமை கிடையாது. சேர் பாரு நல்லா அழகாக கம்ஃபர்டபுளாக போட்டிருக்காங்க, நல்லா அழகாக சாஞ்சி நல்லா ஏசி காத்துக்கு நல்லா அழகாக தூக்கம் வருது. பவுல் தன் வாழ்க்கையை முடிக்கும் போது சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை. சத்தமே வரல. ஆமா, இங்க நம்ம போராட்டம் எல்லாம் சாப்பாட்டுக்கும் அழிகிறதுக்காகவே இருக்குது. ஆனா அவருடைய போராட்டம் அந்த நித்திய ஜீவனுக்காக. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, இது முதல் நீதியின் கிரீடம். ஆமென். இந்த உலகத்தில் வாழ்க்கையை முடிக்கும் போது ஒவ்வொரு மனுஷனும் இந்த வார்த்தையை தைரியமா சொல்லுங்க, எனக்கு அவர் நீதியின் கிரீடம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் 11:30 மணிக்கு நான் ஒரு சர்ச்சில் போய் ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் பேச போகிறேன். நேற்று அந்த சபை பாஸ்டரை பற்றி சாட்சி சொன்னாங்க. அவர் மரிக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி, எத்தனை நாளைக்கு முன்னாடி? 3 நாளைக்கு முன்னாடி, நல்ல வயசானவர். மரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வார விபிஎஸ் எல்லாம் முடிச்சு எல்லாம் நீட்டாக எல்லாம் முடிச்சுட்டு அவர் சொல்லியிருக்காரு, என் வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டேன். இப்படியே பேசியிருக்காரு, என் வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டேன், எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டேன், நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாக இருங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக மறுநாள் 2 நாள் கழித்து அவருடைய உயிர் பிரிய போகுது. அவர் நல்லா தெரிஞ்சிருக்குது,
வந்து சர்ச்சில் வந்து முட்டி போட்டு 2 கையை உயர்த்தி ஜெபம் பண்ணியிருக்காரு. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. அவங்க பிள்ளைங்க ஓடி வந்து தூக்கி பைக்கில் வச்சு கொண்டு போகிற பாதி வழியிலே அவருடைய ஜீவன் அவரை விட்டு பிரிந்தது. அவருடைய அடக்க சாட்சி சொன்னாங்க. உண்மையாகவே ஆச்சரியமாக இருந்தது. நம்ம வாழ்க்கையில் இங்கே நம்ம வாழ்றது பெரிய விஷயம் இல்லைங்க, அங்கே போய் சேரணும். ஹல்லேலூயா. இங்கே நான் வாடகை வீட்டில் இருக்கேனா, சொந்த வீட்டில் இருக்கேனா, நான் வந்து அவ்வளோ பெரிய லக்ஸரியாக இருக்கேனா, இதெல்லாம் விஷயம் இல்லை. அங்கே போகணும். அங்கே போகும்போது சொல்லணும், எனக்காக நீதியின் கிரீடம் எனக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நான் இந்த பூமியில் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன். பல பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறேன். இத்தனை பேருக்கு நான் ஆண்டவருடைய அன்பை சொல்லியிருக்கிறேன். இத்தனை பேருக்கு நான் நன்மை செஞ்சிருக்கிறேன். என்னால் இத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சொல்ல முடியுமா? என்ன வாழ்க்கைங்க? எங்க போறோம்? ஒண்ணு கிடையாதுங்க. டேவிட் லிவிங்ஸ்டன் இருண்ட ஆப்பிரிக்கா கண்டத்தை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காண்பித்த மனிதர். காட்டு பகுதிகளை வழிகளை கண்டுபிடிச்சு பின்னாடி வந்த மிஷனரிகளுக்கு வழியை உண்டு பண்ணிட்டு கடைசியில் இறந்துட்டார். 1 வருஷம் கழிச்சு தான் அவரோட பாடி வெளியே வருது அந்த காட்டு பகுதியை விட்டு. அப்போ அவங்க நாட்டு அரசாங்கம் எல்லாரும் சேர்ந்து அவரை மிக ராஜ மரியாதையோடு அவரை அடக்கம் பண்ணுறாங்க. அப்போ அந்த அடக்கத்துக்கு அவருடைய நண்பர், அவர் கூட படித்து சண்டே ஸ்கூல் போய் கூடவே படித்த அவருடைய நண்பர் வர்றார். பயங்கர குடியா வாழ்ந்து வாழ்க்கை கெடுத்துட்டார். அவர் வந்து அழுகிறாரு, டேவிட் நீ நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கடா, உன்னை பார்த்து நாடே கை கொட்டுது, ஆனால் நான் உன் கூட தான் படித்தேன், என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு பார்த்தியா அப்படின்னு உட்காந்து அழுகிறார். இதை கேட்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நம்ம போவோம். அன்னைக்கு கேட்பார், நீ எனக்கா என்ன செஞ்சேன்னு கேட்பார். உனக்கு கொடுத்த பிள்ளைய ஒழுங்கா வளர்த்தியா, உனக்கு கொடுத்த குடும்பத்தை ஒழுங்கா நடத்தினியா, உனக்கு கொடுத்த ஏதாவது ஒன்னாவது செஞ்சியான்னு கேட்பார். என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? கடன் வாங்கி வச்சிருக்கேன், நான் வீடு ஃபுல்லாக கடனாக இருக்குது, நான் இப்படிலாம் வாழ்ந்துருக்கிறேன், அப்படியே சொல்லுவீங்க? அப்படியே சொல்லுவீங்க? உங்கள் வாழ்க்கையில் என்ன இலக்கு? இது வெறும் வார்த்தையாக நினைக்காம உங்கள் வாழ்க்கையாக நினைக்கல. பவுல் தைரியமாக அதனால தான் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடின விசுவாசத்தோடு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போறேன்னு போய் சேர்ந்தார். அவர் சொல்லும்போது என்ன பண்ண போறாங்க தெரியுமா? அவர் தலையை வெட்ட போறாங்க. அவருடைய கடைசி நாள் அவர் சொல்றார், நான் இப்போது என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அந்த மரண தருவாயில தான் இந்த வார்த்தையை அவர் எழுதுறார். உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, எங்க உங்க வாழ்க்கையில கோல் இருக்கு? என்ன உங்க வாழ்க்கையில என்ன இலக்கு இருக்கு? என்ன செய்றீங்க? இந்த கோலுக்காக நீங்கள் ஏதாவது கொஞ்சமாச்சு ஏதாவது கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? ஏதாவது செய்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஏதோ நான் இதை செய்ய போகிறேன், இதை பண்ண போகிறேன், இல்லை. உங்கள் வாழ்க்கையை முதல் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ உங்கள் வாழ்க்கையை இலக்கை நோக்கி ஓடுங்க. பாருங்கள், எனக்கு விபிஎஸ் முடிஞ்சதுங்க, அடுத்தது ஆரம்பிச்சிட்டேன். தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டத்துலையும் அவுட்டோர் சண்டே ஸ்கூலுக்காக கிளம்பிட்டேன். இந்த வருஷத்துலேருந்து புதுசாக 2 மாநிலம், ஜார்க்கண்டும் இன்னொரு அருணாச்சலம் பிரதேசத்தில் கால் வைக்கிறோம் இந்த வருஷத்துலேருந்து. ஏன்னா யோசிச்சு பார்த்தேன், தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய தடுக்கி விழுந்தா சர்ச் இருக்குது, தடுக்கி விழுந்தா சிறுவர் ஊழியர் இருக்காங்க. நார்த் இந்தியாவில் இன்னைக்கு இந்த முறை 2 இடத்த டார்கெட் பண்ணியிருக்கோம். இதுதான் எங்களுடைய மீதி இருக்கிற 6-7 மாதமும் என்னோட கோல் இதுதான். இந்த டிசம்பர் மாதம் நவம்பர் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு முன்னாடி நான் சாட்சியாக சொல்கிறேனே, நவம்பருக்குள்ளே இந்த முறை நான் 2 மாநிலத்தை நான் முடிக்கணும். 2 மாநிலத்துலேயும் என்னோட ஓட்டம் இருக்கணும். போன 2 வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த வருஷம் விபிஎஸ் புக்கு எழுதணும், இதையும் செய்யணும். குடும்பம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் எல்லாத்துக்கு மத்தியில் இதையும் செய்யணும். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சொல்கிறேன், 11:30 மணிக்கு ஒரு 100 பிள்ளைங்க எனக்காக வெயிட்டிங். சாயந்தரம் பாரிஸ் கார்னரில் ஒரு குழந்தைங்க எல்லாம் விபிஎஸ் அவுட்டோர் இந்த ரோட்லலாம் இந்த பொருளெலாம் விற்கிறாங்க பாருங்க, அவங்க மத்தியில் ஊழியம் செய்கிறவங்களோட எனக்கு ஒரு ஊழியம் சாயந்தரம். வாழ்க்கை ஒரே ஒரு முறை தாங்க. நீங்கள் நல்லா படுத்து தூங்கலாங்க, என்னை யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவருக்காக ஏதாவது செய்யணும். ஆமென். எல்லாம் எழுந்து 2 ஆண்டு சமூகத்தில்
எல்லா கண்களை மூடி, ஆண்டவரே என் வாழ்க்கை எதை நோக்கி நான் பயணப்படுகிற ஆண்டவரே, என் வாழ்க்கை எதை நோக்கி நான் வாழ்கிற ஆண்டவரே, எல்லா கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் எழுந்து நின்று, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற எல்லா வாய்களை திறந்து ஜெபம் இல்லாமல் யாரும் மௌனமாக இல்லாமல், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. ரெண்டு கையை ஆண்டவர் ஏதாவது விரித்து சொல்லலாமா? உமக்காக நானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் பெருமக்காக தானே ஐயா. எனது ஜீவன் மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை, எனது ஜீவன் மதிக்கவில்லை, பொருட்டாய் நான் கணிக்கவில்லை, எல்லாருக்கும் நான் எல்லாமானேன், அனைவருக்கும் நான் அடிமையானேன், எல்லாருக்கும் நான் எல்லாமானேன், அனைவருக்கும் நான் அடிமையானேன். உமக்காக ரெண்டு கையை உயர்த்தி சொல்லலாமா? நல்ல கையை வைத்து சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? ஏசப்பா உமக்காக ஆண்டவரே, ஜீசஸ் இந்த உடலும் உள்ளமெல்லாம் ஆமென் அன்பர் உமக்காக தானே ஐயா. எஸ் டாடி இயேசுவின் நாமத்தினால உடலும் உள்ளமெல்லாம் ஏசப்பா அன்பர் உமக்காக தானே ஐயா. எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயலெல்லாம் உமக்காக, எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயலெல்லாம் உமக்காக, எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக, எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக, உமக்காக ஒரு தீர்மானத்தோடு பாடுவோமே, உயிர் வாழ்கிறேன் ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லுவோமே. உமக்காக Thank you, Daddy. தானே ஐயா. ஏசப்பா நான் உயிர் ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, இலக்கை நோக்கி தொடர உடலும் உள்ளமெல்லாம் இதை அர்ப்பணிக்கிறேன் அன்பர் உமக்காக இயேசுவின் நாமத்தினால். Thank you Jesus. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. எல்லாருடைய கண்களை மூடி இருக்கட்டும். எல்லாருடைய கண்களை மூடி வலது கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே எவ்விதத்தில் ஆகிலும் ஆண்டவரே உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், எனக்கென்று ஒரு லட்சியம். ஹல்லேலூயா. அந்த உலகத்தில் நான் ஏன் வாழ்கிறேன்? ஹல்லேலூயா. ஒரு போர்க்களத்துக்கு தன்னுடைய சகோதரர்களை பார்த்துவிட்டு போகும்படி வந்த தாவீது அந்த இடத்திலே கூட யோசிக்கிறான், நான் இந்த இடத்துக்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, எதைக்கும் ஒரு முகாந்திரம் இல்லாமல், ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் நம்மை கொண்டு வருகிறது இல்லை. இந்த நாளிலே கர்த்தர் இந்த ஆலயத்துக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த நாள் ஆராதனையிலே நான் கலந்து கொள்ள தேவன் என்னை அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னார், அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த வார்த்தைகளை கேட்கும்படி தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் என்றால்
அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஹல்லேலூயா. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்றால், இந்த நாளிலும் உங்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தைகள் உங்களுடைய நன்மைக்கு ஏதுவானவைகள். உங்களுடைய எதிர்காலத்துக்காக தேவன் உங்களுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு லட்சியத்தோடு கூட நீங்கள் செயல்படும்படி, ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ மரித்தோம் என்று சொல்லி ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்கிறதற்காக தேவன் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வரவில்லை. ஆண்டவரே, என்ன நோக்கத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்க வைத்தீரோ, எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என்ன நோக்கத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்க வைத்தீரோ, இந்த நோக்கம் நிறைவேறும்படி தேவனாகிய கர்த்தர் என்னை வழி நடத்துங்கப்பா. இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவரே, நாங்கள் நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள தேவன் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்காக நாங்கள் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சவுல் ஆண்டவருக்கு விரோதமாக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து கொண்டிருந்தவன். அன்றைக்கு தமஸ்குவின் வாசலில் அவன் வந்த பொழுது கூட திருச்சபைகளுக்கு தீங்கு செய்யும்படி தான் வந்தான். ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்யும்படி தான் வந்தான். அந்த நாளிலே கர்த்தருடைய வெளிச்சம் அவன் மேல் பிரகாசித்த பொழுது, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். உன் வாழ்க்கையின் மூலமாக என்னை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறாய். தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக என்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய பாவங்களுக்காக நான் மரித்தேனே, உனக்காக நான் ஜீவனை தந்தேனே, உனக்காக நான் அவமானங்களையும் நிந்தைகளையும் ஏற்றுக்கொண்டேனே. நீ மனம் திரும்புவதற்கு பதிலாக எனக்கு எதிரான காரியங்களை செய்து நீ முள்ளின் மேல் உதைக்கிறாய். அது உனக்கு தான் கஷ்டம். இந்த ஆண்டவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன பொழுது அடுத்த வார்த்தை கேட்ட, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? வலது கரத்தை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? என் வாழ்க்கையை குறித்த உம்முடைய நோக்கம் என்ன? அதை புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, என்னுடைய ஆவிக்குரிய இருதயம் அதை புரிந்து கொள்ளுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை அவன் உண்மையாய் கேட்ட பொழுது கர்த்தர் அவனை வழி நடத்த ஆரம்பித்தார். அன்றைக்கு ஆரம்பித்த அவனுடைய விசுவாசத்தின் ஓட்டம், ஹல்லேலூயா. அவன் சொல்றான், என்னுடைய விசுவாசத்தை நான் காத்து கொள்ளும்படிக்கு, ஹல்லேலூயா, முடிவு பரியந்த கர்த்தருக்குள்ளே நிலை நிற்பதற்கு கர்த்தருடைய வசனத்துக்கு மீறி ஒரு வாழ்க்கை கூட அவன் வாழாதபடிக்கு, ஹல்லேலூயா, நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்றான். துவங்கின ஓட்டம் அது வெற்றிகரமாக முடிக்கப்பட வேண்டும். எந்த பந்தயத்திலும் ஓட ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் ஓடி முடிக்கிறவங்க எத்தனை பேருங்கிறது தான் கணக்கு. எப்படி ஓடினோம் என்பது கணக்கு. நாம் ஏன் தாமதமாய் ஓடுகிறோம் என்று சொன்னால், பாரமான ஏதோ சில காரியங்கள் எனக்குள்ளே இருக்கிறபடினாலே, நான் லகுவாக ஓட முடியாதபடிக்கு, நான் இச்சை அடக்கத்தோடு வாழ முடியாதபடிக்கு, ஏதோ சில காரியங்களிலே நான் அடிமைப்பட்டிருக்கிறபடினாலே என்னால் ஓட முடியவில்லை. ஆண்டவரே, அந்த அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாங்கன்னு உண்மையாக கேளுங்களேன். கொஞ்ச நேரம் தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எந்த காரியத்தில் நான் அடிமைப்பட்டிருக்கிறேனோ அந்த காரியத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இச்சை அடக்கம் எதில் எனக்கு இல்லாமல் இருக்கிறதோ, ஆண்டவரே, அந்த இச்சையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விட்டு நீங்கி போவதாக. ஹல்லேலூயா. அந்த அடிமைத்தனத்தின் நுகம் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக. கர்த்தாவே, இனி என்னுடைய ஓட்டம் உமக்காக, உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய சித்தத்துக்காக, உம்முடைய நோக்கத்துக்காக, உம்முடைய திட்டத்துக்காக இருக்க வேண்டுமே. அப்படியாக என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த நான் சொல்கிற வார்த்தைகளை உங்களுடைய வாய் உச்சரிக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுவும் நீங்கள் உண்மையாக சொல்லணும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அந்த பாதையிலேயே என்னை நீங்கள் நடத்துங்கப்பா. என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தின்படியே என்னை வழிநடத்த என்னை அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. சர்வ வல்ல பிதாவே,
இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டு தங்களை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளையும் உடைய குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஆண்டவரே லக்கை நோக்கி ஓடுகிற பிள்ளைகளாய் உடைய பிள்ளைகளை தேவன் வழி நடத்தும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் தேவனாகிய கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உலகத்தின் தீங்குகள், சத்துருடைய சதி, நாச மோசங்கள் எதுவும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு உடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் தேவன் வேலி அடைத்து பாதுகாத்து ஆண்டவரே இனி வருகிற நாட்களிலே உடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை ஆண்டவரே இனி பிரகாசிக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு தங்கியிருக்கட்டும். இன்னும் அதிகமாய் தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கவும், வேதத்தை வாசிக்கவும், வேத வசனத்துக்கு கீழ்ப்படியவும் தேவன் அனுக்கிரகம் பண்ணுவீராக. உடைய ஊழியக்காரனாகிய அடிமை இயேசுவின் நாமத்திலே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. தொடர்ந்து உடைய கிருபை பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். இந்த வேளையிலும் உடைய வார்த்தைகளை கொடுத்து உடைய தாசனையும் அவருடைய குடும்பத்தையும் உடைய ஊழியங்களையும் ஊழிய குழுவினரையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே இன்னும் மென்மேலும் உடைய பிள்ளைகள் ஊழியத்தினுடைய எல்லைகள் விரிவாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படும்படி சபையாராய் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைய தாசனையும் தாசனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே ஊருக்கு போயிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஊருக்கு போயிருக்கிற பிள்ளைகள் திரும்பி வரும் பொழுதும் உடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்களிலே தேவனுடைய கரம் தங்கியிருந்து உடைய பிள்ளைகளும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வருகிற போகிற வாகனங்கள் எல்லாவற்றையும் சுற்றிலும் தேவன் வேலி அடைத்து பாதுகாத்து பிள்ளைகளுடைய பிரயாணத்தை தேவனாகிய கர்த்தர் பாதுகாப்பாய் ஆசீர்வதித்து கொண்டு வரும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சபை முழுவதையும் தேவன் ஆசீர்வதிங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள் எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக.